முருகா சரணம். நமது ஆறு படையருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா திருப்புகளும் முக்கியம்தான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, கண் முன்னாடி நமக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்திய ஒரு அருமையான அழகான திருப்புகள். அப்படி என்னமா உங்களுக்கு அற்புதம் நிகழ்த்தினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். நீங்கள் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருப்புகளினுடைய வரிகள் மற்றும் விளக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் ஒரு நாள் இந்த திருப்புகளுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். நாம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதற்காகவே இந்த பதிவு இன்றைக்கி நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக எல்லோருமே இந்த திருப்புகளை படிங்க. ஒரு புதுவித அனுபவமாகவும் இருக்கும். சரி வாங்க, இன்றைய திருப்புகளும் அதனுடைய விளக்கமும் பார்த்தரலாம். ஓம் விநாயகப் பெருமானையா போற்றி போற்றி போற்றி. திருச்செந்தூர் திருப்புகள். ஆரிவழிய மயல் பெருக உறையுமர விழி சுழழ அனளவிய மழமொழுக அகலாதே அணையும் அணை அருகிலுற வெறுவியழ உறவும் அழ அழலி நிகர் மரளியனை அழையாதே செரியுமிரு வினைகரண மறுவு புலனொழிய உயர் திருவடியிலனு கவர மருள்வாயே சிவனை நிகர் போதியவரை முனிவனக மகிழயிரு செவி கொளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறியலறி மதி நடுவன் மக பதிமுளறி நிருதி நிதி பதி கரிய வனமாலி நிலவு மறையவனிவர்கள் அழையார சுரிமை பூரி நிருத்தனுர மர அயிலை விடுவோனே மாறி பரசு கரமிளகு பரமணுமயிரு விழியும் மகிழமடி மிசை வளரும் இளையோனே மதலை தவழுததி இடை வரு தரள மணி புழின மறைய உயர் கரையில் உரை பெருமாளே. அதாவது அறிவு மங்கி போகவும் மயக்கம் பெருகவும் பேச்சும் அடங்கி போகவும் கண்கள் சுழலவும் உடம்பின் சூடு தணியவும் மழமொழுகவும் நீங்காமலே என் அன்னையும் மனைவியும் பக்கத்தில் இருந்து பயந்து அழ உறவினரும் அழ நெருப்பை நிகர்த்த கொடிய யமன் என்னை அழைத்து செல்லாதபடிக்கு என்னை நெருங்கியுள்ள இரு வினைகளும், அதாவது நல்வினை தீவினை என என் மனமும் பொருந்தியுள்ள ஐம்புலன்களும் ஒழிந்து நீங்கும்படியாக உன் உயர்ந்த திருவடிகளை அணுக எனக்கு வரம் தந்தருள்வாயாக. சிவனுக்கு ஒப்பான பொதிய மலையை சார்ந்த முனிவர், அதாவது அகத்தியர், உள்ளம் மகிழ அவனது இரண்டு செவிகளும் குளிர இனிய தமிழை ஓதியவனே, தத்தமக்கு உண்டான வழி தவறி சூரியன், சந்திரன், யமன், இந்திரன், அக்கினி, நிருதி, குபேரன், கரிய நிறமானவனும் துளசி மாலை தரித்த திருமாலும் நிலைத்த பிரம்மன் ஆகியவர்கள் அலையும்படி கொடிய ஆட்சி புரிந்த அசுரனாம் சூரனின் மார்பு பிளவு படும்படி வேலை செலுத்தியவனே, மானும் மழுவும் கரங்களில் விளங்கும் பரமசிவனும் உமையும் தங்கள் இரு விழிகளும் உவகை கொள்ளும்படி அவர்தம் மடியின் மேல் வளரும் இளைய குமாரனே, கப்பல்கள் தவழும் கடலிடையே வருகின்ற முத்து மணிகள் மணல் மேட்டில் மறையும்படி உயர்ந்த திருச்செந்தூர் கரையில் அமர்ந்த பெருமாளே. திருச்செந்தூர் கரையில் அமர்ந்த பெருமாளே. இப்போ நம்ம திருப்புகழையும் பார்த்துட்டோம், இதனுடைய விளக்கமும் பார்த்துட்டோம். இதில் ஒரு இடத்துலையாவது நோய்கள் நீங்கும்,
விசக்கடிக்கு தீர்வாக அமையும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே இல்லை. ஆனால் எப்படி இந்த திருப்புகள் முருகப்பெருமான் ஐயா அருளால் காட்டி கொடுத்து எனக்கு இருந்த விசக்கடிக்கு ஒரு தீர்வாக அமைந்தது அப்படின்றது இன்னுமே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அதனால் நம்ம திருப்புகள் படிக்கும்போது விளக்கம் தெரிந்து படித்தால்தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த திருப்புகள் தான் இந்த நோய்க்கு தீர்வு, இதற்குரிய பலன் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம முழு நம்பிக்கையோடு படிக்கின்ற ஒரு திருப்புகளும், அதாவது ஒரு வரிகளும் அதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துமே நம்ம முருகப்பெருமான் ஐயாவின் திருவடிகள் இருப்பதனால உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் அள்ளி அள்ளி தரவல்லது திருப்புகள். அதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதாங்க ஒரு அற்புதமான விஷயமே. நம்ம முழு மனதார முருகப்பெருமானை வேண்டுறோம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையுமே வழிகாட்டுதல் பேரில் ஒன்று விஷயமும் எடுத்து சொல்கிறாரு. நம்ம அதுபடி நடக்கிறோம். அப்படி அவரே சொன்ன திருப்புகள் தான் எனக்கு இந்த திருப்புகள். இதோட முழு வீடியோவிலையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால நீங்கள் முழு நம்பிக்கையோட திருப்புகள் படிங்க. நம்ம பலனை எதிர்பார்த்து படிக்கிறத விட நம்ம பரமனை எதிர்பார்த்து படிங்க. அவர் வந்துட்டாவே அனைத்து வித பலன்களையும் தருவார். அதனால் விளக்கம் தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டும் சரி, ஏதோ ஒரு திருப்புகள் மொத்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. திருப்புகள் படித்தாவே போதும், அனைத்து விதமான பலன்களும் வரும். இது முழுக்க முழுக்க உண்மை. கண்டிப்பாக எல்லோருமே திருப்புகள் படிங்க. அடுத்த பதிவில் நம்ம திருப்புகள் பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.